ஸோ நம்மளோட சொந்த ஒரு கீழமண்குண்டிலேருந்து பக்கத்து ஊரான தாமரைக்குளத்துலேருந்து ஒரு பெரிய ஃபின்டெக் ஜெயிண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்பவே வந்து வேற லெவலில் இருக்குது. இந்த ஒரு தாமரைக்குளம்ன்ற வேர்டு ரீசன்ட் டேஸில் வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நிலை டைட்டில் பார்த்துட்டு உள்ள வந்திருப்பீங்க. ஸோ இப்போபே அவங்க தான். ஸோ நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா பேடிஎம் QR போர்டு தான் வச்சுருப்பாங்க நிறைய கடையில் மேக்ஸிமம். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா இப்போலாம் என்னால் வந்து இப்போபேயோட அந்த போர்டு வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட growth வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சாலிடாக சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு பெரிய கம்பெனியோடைய மர்ச்சன்ட் மொபைல் அப்ளிகேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணி நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது, அவங்களோட யூஐலாம் எப்படி இருக்குது, ஸோ நம்மளால் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறப்ப தான் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு ஆன்போர்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நான் ஆன்போர்டு ஆக போகல, ஏன்னா எனக்கு ஸ்டோர்லாம் கிடையாது. பட் நான் ஆன்போர்டு ஆக வந்து சரி அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ என்னால் அப்ளிகேஷன் வந்து ஆன்போர்டு ஆகாமல் என்னால் யூஸ் பண்ண முடியல. ஸோ ஒரு கெஸ்ட் மோட் அந்த மாதிரி கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை நான் யூஸ் பண்ணப்போ. அண்ட் ஆன்போர்டிங் எக்ஸ்பீரியன்ஸுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போபேயோட ஏஜென்ட் வச்சு ஆன்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வேணால் அது ஈஸியாக இருக்கும். ஒரு நார்மல் கடைக்காரவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ எனக்கு கொஞ்சம் அதில் டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சு. ஸோ அதை நம்ம எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், யூஎக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி UI ரீடிசைன் ஆஃப் இப்போபே தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் UX டிசைன் கண்டென்ட்ஸ், கிராஃபிக்ஸ் டிசைன் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிருக்கோம். மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் ரீடிசைன் பண்ண அந்த ஒரு ஆன்போர்டிங் யூசர் ஃப்ளோ நான் வந்து ஷோகேஸ் தான் பண்ண போகிறேன். இதில் எந்தவித டுட்டோரியலுமே எதுவுமே இருக்காது. ஸோ ஜஸ்ட் நான் என்னென்ன ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி என்னென்ன வந்து எனக்கு தோணுன ஃபிக்ஸை நான் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நான் பண்ண டிசைனை நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டாவது நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணணும். அது என்னவா வேணா இருக்கலாம், தப்பாக இருக்கலாம், கரெக்டாக இருக்கலாம். பிகாஸ் எல்லாரும் பண்ணுற டிசைனுமே கரெக்டாக இருக்காது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ரோஸ்ட் பண்ணணும். ஸோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்கிறத விட ஒரு பாயிண்ட்டாவது ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு லேர்னிங் கம்யூனிட்டி வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணலாம். டிசைன் லேர்னிங் கம்யூனிட்டி மாதிரி ஒரு கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து பில்ட் பண்ணலாம். அதனால் கண்டிப்பாக ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போபே அப்ளிகேஷன் எக்ஸிஸ்டிங் ஆன்போர்டிங் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனில் வந்து லொக்கேஷன் ஆக்சஸ் வந்து கேட்குறாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து அலோவ் கொடுத்துடலாம். அலோவ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போபேயோட பிராண்டிங் வந்து மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போபேயோட லோகோ வந்து கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ பிராண்ட் ட்ரஸ்ட்டும் வந்து மெயினாக முக்கியம். இது உள்ளே வந்தோடனே நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்தோடனே நமக்கு ஓடிபி என்ட்ரு பண்ணோடனே நமக்கு நெக்ஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் வருது, அசிஸ்டட் பை இப்போபே ஏஜென்ட்னு. எனக்கு இந்த ஸ்க்ரீனில் தான் பெரிய ஒரு கன்ஃபியூஷனே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதில் நோ எஸ்ன்னு இருக்குது. பட் எந்த விதமான ஒரு மைக்ரோ யூஎக்ஸ் ரைட்டிங்கும் இந்த இடத்துல வந்து எதுவுமே பார்க்க முடியல. அட்லீஸ்ட் இந்த நோ கிளிக் பண்ணால் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியாது, எஸ் கொடுத்தா என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு ரேண்டம் கிளிக்கில் நான் வந்து நோ கொடுக்குறேன். நோ கொடுத்தேன்னா எனக்கு பிஸ்னஸ் அட்ரஸ் வந்து கேட்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆக்சஸ் வந்து கேட்குறாங்க. இனிஷியலாகவும் லொக்கேஷன் ஆக்சஸ் வந்து கேட்டாங்க. ஸோ அங்கே ஒரு கிளிக்கு எனக்கு இங்கே ஒரு கிளிக் மாதிரி ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் வந்து வைல் யூசிங் த ஆப்னு கொடுத்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நோ கொடுக்குறப்ப நமக்கு இது வருது. ஜஸ்ட் அட்ரஸ் என்டர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எந்த விதமான ஆட்டோ லொக்கேஷன் பிக்கரும் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. கொடுத்து பார்க்கலாம். ஸோ மேனுவலாக தான் டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டிடெக்ட் மை லொக்கேஷன், இந்த மாதிரி ஆட்டோ லொக்கேஷன் பிக்கர்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஜஸ்ட் நான் இப்போ வந்து பேக் போயிடுறேன். ஜஸ்ட் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி ஆன்போர்டிங் ஃப்ளோக்கு வரலாம். அண்ட் இங்கே நான் பேக் வந்துடுறேன். எனக்கு இந்த ஸ்க்ரீன் இப்போதைக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நான் வந்து ஃபுல்லாக பேக் வந்தேன்னா எனக்கு ஹோம் பேஜ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. இந்த இடத்துல இந்த ஸ்க்ரீன் தான் எனக்கு வந்து மெயினாக பார்க்கணும், இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். இதை தான் வந்து ரீவாம்ப் மெயினாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஸோ இங்கே நமக்கு எடுத்தோடனே நமக்கு ப்ரொமோஷனல் பேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரோயர் லோன் பேனராக இருக்கட்டும், ஸோ சவுண்ட் பாக்ஸாக இருக்கட்டும், ஸ்டோர் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், பாஸ் மிஷினாக இருக்கட்டும். ஸோ இதோட வந்து ஒரு ப்ரொமோஷனல் பேனர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இதை மட்டும் நான் இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேனர் ஆடை வந்து நான் வந்து அப்பப்போ எப்படி சொல்கிறது, ஒரு டெய்லி ஒன்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுறப்ப இல்லைனா 2 days ஒன்ஸ் வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணுறப்போ நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படின்னா அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். இதை நான் வந்து இன்றைக்கி கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நான் இதை வந்து எடுத்துடுறேன் இந்த பேஜ்லேருந்து. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் செட்டில்மெண்ட்ஸ்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து டிரான்சாக்ஷன் செட்டில்மெண்ட். ஸோ எனக்கு இது வந்து இப்போ ரேசர் பேலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமௌண்ட் வருதுன்னா நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு தான் வந்து செட்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போது எனக்கு வந்து
என் கடையில் வந்து ஒரு மளிகை ஜாமான் வாங்குறாங்க. ஸோ அவங்க வந்து பே பண்ணுறாங்க. எனக்கு அந்த காசு வந்து இன்றைக்கே வராது. ரேசர் பேல வந்து வாங்குறேன்னா எனக்கு அந்த காசு வந்து நாளைக்கு தான் என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அப்படி இருக்குமோ என்னன்னு சொல்லிட்டு என்னோட அண்ணன் கிட்ட செக் பண்ணேன். ஸோ அவன் வந்து இப்போ பேல வந்து இப்போ பே வந்து யூஸ் பண்ணிருக்கான். ஸோ அவன் கிட்ட செக் பண்ணுறப்போ இல்லை இது வந்து இன்ஸ்டன்ட் செட்டில்மெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு இந்த டிரான்சாக்ஷன் செட்டில்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ டிரான்சாக்ஷன் மட்டுமே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஃபோன்பே கைண்ட் ஆஃப் மெத்தட் தான் இதுவும். பே பண்ணுறாங்க டேரெக்டாக நமக்கு வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான். அந்த இடத்துல நான் வந்து இந்த இடத்துல வந்து டிரான்சாக்ஷன் மட்டும் நான் கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். செட்டில்மெண்ட்ஸ் வந்து எனக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது. அண்ட் குவிக் ஆக்ஷனை எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த குவிக் ஆக்ஷனை கொஞ்சம் மேலே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த டிரான்சாக்ஷன் செட்டில்மெண்ட்ஸ் டேப் இருக்குல்ல, ஸோ இதுக்கு மேலே கொடுத்துருந்தா கொஞ்சம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்திருக்கும். இது ஒரு நல்ல ஆக்சசபிலிட்டி பாயிண்ட் தான். இது பிரைமரி ஆக்ஷன் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். இன்சூரன்ஸ், லோனு, லெட்ஜர், டிஸ்பியூட்லாம் அப்படி இருக்கிற சமயத்தில் இது ஓகே. அண்ட் கீழே அகெயின் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் சவுண்ட் பாக்ஸ், இப்போ பே பாஸ், கியூஆர் கோடு, இப்போ பே கியூஆர் கோடு, சப்ஸ்கிரைப் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஸ்க்ரீனை தான் நம்ம ஒரு மாடர்ன் யூஐ லுக்கில் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு டிசைனில் நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த ஒரு ஆன்போர்டிங் ஃப்ளோவை எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கடை வச்சிருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வந்து ஆன்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு யூஐ யூஎக்ஸ் ரீடிசைன் பண்ண போகிறோம் இப்போ போய் மர்ச்சன்ட் அப்ளிகேஷனை. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை தான் வந்து யூஐ யூஎக்ஸ் ரீடிசைன் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரீடிசைன் பண்ணி வச்சுருக்கிற இப்போ பே வெர்ஷன். ஸோ இனிஷியலாக இப்போ பேயோட ஒரு ப்ரைமரி கலரில் நம்ம வந்து ஒரு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்தோடனே நமக்கு பிஸ்னஸ் நேம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குட்டியான ஒரு யூஎக்ஸ் ரைட்டிங் நான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண இதில் யூஎக்ஸ் ரைட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ChatGPTயில் வந்து யூஸ் பண்ணது தான். ஸோ நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஏஐ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். அண்ட் நல்ல அவுட்புட்டும் நம்மளால் நல்ல ரிசல்ட்ஸும் கொண்டு வர முடியும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ போய் லோகோ வந்து பிராண்டிங்காக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நேம் யுவர் பிஸ்னஸ் அவங்களோட ஒரு ப்ரைமரி ஃபாண்ட்டான பேஸ் நியூ அப்படின்ற ஃபாண்ட் தான் அவங்களோட வெப்சைட்டில் பார்த்தேன். ஸோ அந்த ஒரு ஃபாண்ட்டை நான் வந்து ஒரு ஹெட்டிங் டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். ஒன்லி 2 minutes to get started அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பிஸ்னஸ் நேம் கொடுத்து கண்டினியூ கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளால் இந்த ஸ்க்ரீனில் வந்து கொடுத்தாங்கன்னா நமக்கு இந்த ஒரு லொக்கேஷன் ஆக்சஸ் வந்து கேட்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்க்ரீனில் வந்து ஸ்கேன் ஏஜென்ட் கியூஆர் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு கிளியரான ஒரு பட்டன் கொடுத்துட்டோம். அண்ட் ஸ்கிப் ஃபார் நவ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கெஸ்ட் மோடாக வந்து லாகின் பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்து ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் இதில் வந்து ஃபில் பண்ண இன்புட் ஃபீல்ட் வித் எனேபிள்டு சப்மிட் பட்டன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இது கொடுத்தோடனே நமக்கு இந்த ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அலோ லொக்கேஷன் ஆக்சஸ் என்டர் அட்ரஸ் மேனுவலி. ஸோ நான் இங்கே வந்து ஸ்கேன் ஏஜென்ட் கியூஆர் கொடுக்கல. ஜஸ்ட் நான் இதில் வந்து கண்டினியூ கொடுக்குறப்போ நமக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது பிஸ்னஸ் அட்ரஸ் வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும் மேனுவலாக. அப்படி இல்லைன்னு நினைக்கிறோன்னா ஜஸ்ட் நான் வந்து அலோ லொக்கேஷன் ஆக்சஸ்ன்னு கொடுத்துடலாம். கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபெட்ச் ஆகி நமக்கு இங்கே வந்துடும். ஆர் இப்போ நான் வந்து என்டர் அட்ரஸ் மேனுவலின்னு கொடுத்துட்டேன். இந்த இடத்துக்கு வந்தப்புறம் நான் வந்து கரண்ட் லொக்கேஷனை நான் வந்து ஃபெட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் நான் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணேன்னா நமக்கு கரண்ட் லொக்கேஷனை வந்து ஃபெட்ச் பண்ணி கொடுத்துரும். மேனுவலாக நம்ம இங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கரெக்டான அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் கீழே பாருங்கள் நமக்கு ஆர் ஸ்கேன் இப்போ பே கியூஆர் ஏஜென்ட் கியூஆர் டு ஆட்டோஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஎக்ஸ் ரைட்டிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸ்கேன் ஏஜென்ட் கியூஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் முன்னாடி சொன்ன மாதிரி மெயினான டேஷ்போர்ட் சிம்பிளாக வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் மேலே உள்ள ஹெட்டர் பார்ட்டில் வந்து நான் வந்து ஒரு ரீசன்ட் கரண்ட் ட்ரெண்டான இந்த ஒரு லைட்னிங் ரே எஃபெக்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் ப்ரொஃபைல் அண்ட் ஸ்டோர்ஸ் எத்தனை ஸ்டோர்ஸ், ஸோ அதோட ஸ்டோரோட நேம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் எத்தனை ஸ்டோர் இருக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல நமக்கு மெயினாக கேஒய்சி பெண்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கேஒய்சி பண்ணால் தான் நம்மளால் பேமெண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ நான் அப்ளிகேஷனில் வந்து செக் பண்ணி பார்த்தேன். இந்த ஒரு இதை நார்மலாக எல்லா அப்ளிகேஷன்லேயுமே அந்த மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ கேஒய்சி வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனும் கொடுத்துருக்கோம் நம்ம இங்கே. அண்ட் மெயினான ப்ரைமரி ஆக்ஷன்ஸை வந்து நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். டே டு டே யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி உள்ள ஆக்ஷன்ஸ் மட்டும். கலெக்ட் அண்ட் டிரான்சாக்ஷன் அது மட்டும் கொடுத்துருக்கேன். டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டட் டிரான்சாக்ஷன், அதாவது டீட்டெயிலாக பார்க்கணும் டிரான்சாக்ஷன் பற்றி அப்படின்னா இங்கே பார்த்துக்கலாம். ஆர்எல்ஸ் டெய்லி டிரான்சாக்ஷன் மட்டும் நான் பார்த்தா போதும்னா இங்கே வந்து லிஸ்ட் ஆகிரும் கீழே. ஸோ அதுதான் இங்கே டெய்லின்னு கொடுத்து ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்கேன். இப்போ நான் எஸ்டர்டே பார்க்கணுன்னா இங்கே போய் நான் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். மெயினான யூஎக்ஸ் நான் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணது இந்த கேஒய்சிக்காக தான். ஸோ இந்த இடத்துல இனிஷியலாக வந்தோடனே எனக்கு எந்த டிரான்சாக்ஷனும் வரப்போகிறது கிடையாது. அதனால நான் இது கொடுத்துருக்கேன். ஸோ கேஒய்சி பெண்டிங் டேக்ஸ் 2 minutes to கம்ப்ளீட்னு கொடுத்துருக்கேன். 2 நிமிஷம் தான் எடுக்கும் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்கிறப்போ அவங்க வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒரு டீ குடிக்கிற டைம்லையும் ஏதோ ஒரு டைமில் ஓப்பன் பண்ணுறப்போ அவங்க கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. இப்போ பெரிய ப்ராசஸாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மைண்ட் வந்து வந்துடும். ஸோ இங்கேயே நம்ம கிளிக் பண்ணுறதுக்கான ஒரு இதுவும் கொடுத்துட்டோம். ஸோ டேரெக்டாக இங்கே கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு கேஒய்சி ஸ்க்ரீன் போயிடும். ஸோ அதுதான் இந்த ஒரு ஸ்க்ரீனு. வெரிஃபை கேஒய்சின்னு கொடுத்து ஸ்டெப் 1
ஆஃப் 2ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்ரஸ் காமிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து ஹீரோஸ்டிக் எவால்யூஷன் லைட்டாக வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸ்டெப் 1 ஆஃப் 2 டேக்ஸ் less than 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அண்ட் கேஒய்சி எதனால கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ரிசீவ் பேமெண்ட்ஸ் டு யுவர் பேங்க், ஹையர் டிரான்சாக்ஷன் லிமிட்ஸ், பில்ட் ட்ரஸ்ட் வித் கஸ்டமர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் செலக்ட் வெரிஃபிகேஷன் மெத்தட் பாருங்கள், ஆதார் ஓடிபி. இது வந்து ஃபாஸ்டஸ்ட் மெத்தட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ரெக்கமெண்டட்னு கொடுப்பாங்க. ஸோ நான் ஃபாஸ்டஸ்ட்னு கொடுத்துருக்கேன். அண்ட் பேன் ப்ளஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட், இது வந்து மேனுவல் என்ட்ரின்னு சொல்லிட்டு நான் மேனுவல்னு கொடுத்துட்டேன். இனிஷியலாக வந்தோன்னா நமக்கு ஃபாஸ்டஸ்ட் வந்து செக் ஆகிருக்கும். அண்ட் ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு பாப்அப் வந்து வந்துடும். ஸோ ஒரு பாட்டம் ஷீட்டே நான் வந்து ஒரு மினிமைஸ்டு வெர்ஷன் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு பாப்அப் மாதிரி. ஸோ எல்லா அப்ளிகேஷன்லேயும் பாட்டம் ஷீட் பார்த்து கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பாப்அப் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். அண்ட் இங்கேயும் நான் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஃபார் நவ் கொடுத்துட்டேன். ஏன்னா இங்கே வந்துட்டு நான் பேக் கொடுத்து வெளியே போகிறேன்னா போய்க்கலாம், அப்படி இல்லைனா ஸ்கிப் கொடுத்தேன்னா எனக்கு ஹோம் பேஜ் வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாப்அப்பில் இங்கே ஆதார் வந்து செலக்ட் பண்ணி வரும், ஆதார் ஓடிபி. இங்கே வந்து ஆதார் நம்பர் வந்து கேட்குது. ஜஸ்ட் நம்ம ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை ஆனதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு இங்கே இந்த ஒரு ஸ்க்ரீன் வந்து இந்த ஒரு பாப்அப் வந்துடும். அண்ட் இங்கே பாருங்கள், ஆதார் நம்பர் வந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஓடிபி இங்கே வந்து ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், ரீசன்ட் இன் 30 seconds. கீழே பார்த்தீங்கன்னா ஆதாரோட ஒரு ட்ரஸ்ட் பில்டிங்காக செக்யூர் வெரிஃபிகேஷன் கொடுத்து ஓடிபி சென்ட் டு மொபைல் எண்டிங் நம்பர் வந்து பை UIDAI ஆதாரோடது. வெரிஃபை ஓடிபி கொடுத்தோம் அப்படின்னா ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு கேஒய்சி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன், யூசர் ஆக்ஷன் என்னவா இருக்கும்னா, இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணல, நான் இது கேஒய்சி முடிச்சதுக்கப்புறம் நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண சொல்லி நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறேன், லிங்க் பேங்க் அக்கௌண்ட் டு கெட் பாயிண்ட், ஆர் எல்ஸ் அவங்க வந்து ஆட்டோ டிலேயில் அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க ஹோம் ஸ்க்ரீனுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இந்த ஒரு ஸ்க்ரீன், மெயினான ஸ்க்ரீன். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கெலாம் நம்ம டிசைன் பண்ணல. மெயினான ஃபோக்கஸ் வந்து யூசர் ஆன்போர்டிங் ஃப்ளோ வந்து நம்ம வந்து ஈஸி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ இதில் பாருங்கள், நமக்கு வந்து ஒரு மெயின் ஹோம் ஸ்க்ரீன் வந்து இங்கே கொடுத்துட்டோம். அஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் பிக்சர், ஸ்டோரு, நேமு அண்ட் நோட்டிஃபிகேஷன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை காமிக்கிறதுக்காக ஒரு ப்ரைமரியான ஒரு கார்டு, அதில் வந்து ஒரு கிரேடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக எல்லாம் பார்க்குற மாதிரி தான். இந்த இடத்துல நான் வந்து ஐ சிம்பிள் கொடுத்துருக்கேன். பிகாஸ் கிளிக் பண்ணால் தான் நமக்கு பேலன்ஸ் பார்க்குறதுக்கான அந்த ஒரு ஏபிஐ கால் வந்து நடக்கும். அடிஷ்னல் லேர்ன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நிறைய டிசைனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி டேரெக்டாக நம்பர் வந்து நம்பர் வந்து ஷோ பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க, பக்கத்தில் இந்த மாதிரி ஐகான் இருக்காது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவசியாக கூட இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கடை வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் அவங்க அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து இன்செக்யூரிட்டி. இப்போது கியூஆரை வந்து ஜென்ரேட் பண்ணுறப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க யாருனாலும் கூட பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அதனால் அவங்களுக்கு தேவை அப்படின்னா ஜஸ்ட் இதை எனேபிள் பண்ணுறது மூலமாக அவங்களோட ஓடிபியை கலெக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து ஷோ பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷன். அந்த இந்த இடத்துல ரிமூவ் பேங்க் அக்கௌண்ட் காமிக்கிறதுக்காக ஒரு இது வந்து இங்கே ஈஸி ஆக்சசபிலிட்டிக்காக கொடுத்துருக்கேன், ஒரு மோர் ஆப்ஷன் வந்து. அண்ட் நெக்ஸ்ட்டு முன்னாடி சொன்ன மாதிரி கலெக்ட் ட்ரான்சாக்ஷன் ஆல் சர்வீஸ். இந்த ஆல் சர்வீஸில் தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முன்னாடி பார்த்தோம்ல ப்ரொமோஷனல் கண்டென்ட்ஸு, ஸோ பாஸாக இருக்கட்டும், QR கோடாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் இதில் வந்து நான் வந்து ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அண்ட் கீழே பாருங்கள் ரீசெண்டாக நடந்த டிரான்சாக்ஷன். ஸோ இதில் உங்கள் டெய்லி வேணுமா, இன்றைக்கி பார்த்துக்கலாம், அப்படி இல்லையா எஸ்டர்டே பார்க்கணுமா எஸ்டர்டே பார்த்துக்கலாம். ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே ரீசெண்ட் ஆக்டிவிட்டியில் ரீசெண்ட் டிரான்சாக்ஷன் தான் நான் வந்து டீனோட் பண்ணிக்கேன். ஸோ இது வந்து ஒரு QR பேமெண்ட் வழியாக பண்ணது. ஸோ 588 ரூபா அமௌண்ட்டு எந்த அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கு. அதே மாதிரி இது வந்து கார்டு பேமெண்ட்டு, அண்ட் இதுவும் அதே மாதிரி தான் எந்த அமௌண்ட்லேருந்து வந்திருக்கு. அண்ட் வேலட் பேமெண்ட்டு எந்த அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கு. இவ்வளோ தான் நான் பண்ண இப்போ பேயோட ஒரு ரீடிசைன், ஒரு யூசர் ஆன்போர்டிங் யூசர் ஜேர்னி வந்து இப்படி தான் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு குவிக் ப்ரோட்டோடைப்பில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் நான் வந்து ப்ரோட்டோடைப் பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன். அண்ட் உள்ளே வந்தோடனே நம்ம மொபைல் நம்பர் வாங்கணும். ஸோ அந்த ஒரு ஸ்க்ரீனை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ டேரெக்டாக நான் வந்து பார்க்குறப்போ அந்த ஒரு ஸ்க்ரீனை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நேம் யுவர் பிஸ்னஸ்னு வந்துருச்சு. அண்ட் ஜஸ்ட் நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன், பட்டன் வந்து எனேபிள் ஆயிரும். ஸ்கிப் ஃபார் நோ கொடுக்குறேன்னா உள்ளே போய்டும். நான் ஜஸ்ட் ஆன்போர்டிங் ஃப்ளோ வந்து காமிக்கிறேன், ஜஸ்ட் கண்டினியூ கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் ஸ்பீட் அப் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு அலோ லொகேஷன் ஆக்சஸ் டு ஆட்டோஃபில் யுவர் பிஸ்னஸ் அட்ரஸ் ஃபார் யுவர் பேமெண்ட் QR. இதெல்லாம் இந்த UX ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ChatGPT தான் யூஸ் பண்ணேன். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து இங்கே வந்து அலோ லொகேஷன் ஆக்சஸ் கொடுக்குறேன். நான் எனக்கு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் ஆகிடுச்சு. இங்கே நான் மேனுவலாக வேணும்னா போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கண்டினியூ கொடுக்குறேன். எனக்கு இந்த ஒரு எம்டி ஸ்க்ரீன் வந்துடும். முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா கண்டென்ட்ஸுமே இங்கே இருக்கும். KYC வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட் ட்ரான்சாக்ஷன் எதுவும் இருக்காது, ஏன்னா இங்கே பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணல. இங்கே வந்து ஒரு UX ரைட்டிங் கூட கொடுக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணால் தான் இங்கே உள்ள ரீசன்ட் ட்ரான்சாக்ஷன்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்போ அதில் வந்து ஒரு ஆக்ஷன் வந்து பண்ண வைக்கலாம் யூசரை. ஸோ ஜஸ்ட் வந்து KYC இப்போ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னா ஜஸ்ட் நான் இங்கே கிளிக் பண்ணுறப்போ KYC ஸ்க்ரீன் வந்துடும். முன்னாடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் பார்த்துட்டு டேரெக்டாக ஆதார் ஓடிபி பார்த்தோன்னா அவங்க ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. அண்ட் வெரிஃபை வித் ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண போகிறாங்க. சென்ட் ஓடிபி சென்ட் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ரீசன்ட் ஓடிபி, ரிட்டர்ன் ஓடிபி
அண்ட் ஆதாரோட ஒரு ட்ரஸ்ட் பில்டிங் ஃபேக்டரான அது ஒரு இது கொடுத்துருக்கோம். ஸோ எந்த மொபைல் நம்பருக்கு சென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஓடிபி என்ட்ரு பண்ண போகிறாங்க, வெரிஃபை பண்ண போகிறாங்க. KYC வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா லிங்க் பேங்க் அக்கௌண்ட் டு கெட் பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஆர்எல்ஸ் நம்ம வந்து வெளியே கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இதில் தான் நம்ம பண்ணி வச்சிருக்கிற லேட்டஸ்ட் UI UX ரீடிசைன் ஆஃப் இப்போ பே இது தான். ஸோ இந்த ஒரு ரீடிசைன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதில் நான் கண்டிப்பாக வந்து நிறையா மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருப்பேன். இது வந்து ஒரு பிக்சல் பெர்ஃபெக்ட் டிசைன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ நான் என்னென்னலாம் டிசைன் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், என்னென்னலாம் UX மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், இதை இப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அது ஒரு பாயிண்ட்டாக இருக்கலாம், ஒரு 2 வேர்டாக இருக்கலாம். ஸோ எதுவாக வேணாலும் இருக்கலாம், கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்வியஸ்லி அது நிறையா பேருக்கு வந்து வீடியோஸை வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணும் நிறையா கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா. பட் என்னோட மோட்டிவ் வந்து மெயினாக அது கிடையாது. இந்த வீடியோக்கான மோட்டிவ் நானும் லேர்ன் பண்ணணும் நிறையா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட இருந்து. ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதோட லைவ் ப்ரோட்டோடைப் URL-லையும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதில் போய் டேரெக்டாக பார்த்து நீங்கள் அங்கேயே வந்து கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ரோஸ்டிங் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து இவ்வளோ தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் இந்த மாதிரி ரீடிசைன் பண்ணுறதை நான் வந்து லைவாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Kunal.